சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாள மடக்கையாளம் என் ஸ்ரீ தர்மசாஸ்தாவே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 107 சொல்றேன் பாருங்க. பகவான் நேற்று நான் எவ்வளவு கோபமா பேசுறேன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஐயப்ப பக்தர்களுக்கு நம்ம ஐயப்பனம்னா வெள்ளாட்டு விஷயமா நினைச்சிருங்க. அவன் வெள்ளாட்டு பொருள் இல்லை. அவன் சும்மா எல்லா விநாயகர் மாதிரி, முருகர் மாதிரி, அம்பாள் மாதிரி, சிவன் மாதிரி ஏதோ சாப்பிட்டா இருப்பான்னு நினச்சிக்காதீங்க. அவன் கோவப்பட்டனா தாங்காது. அப்படியேப்பட்டது ரொம்ப பொறுமையா இருப்பான். நீ என்ன தப்பு செஞ்சு என்ன பண்ணலாம் ரொம்ப பொறுமையா இருப்பான். அவங்கிட்ட விரத முரணம் ஒண்ணு இருக்கு. அதுல வச்சிரும் அவனுக்கு ஆப்பு, பெரிய ஆப்பா வச்சிருவோம். நீ எப்படி விரதம் இருந்தா எப்படி போனா அதுக்கேற்ற பலனை அவனுக்கு கொடுத்துருவோம். சாதாரண ஆள் கிடையாது ஐயப்பன். நம்பியவருக்கு கை கொடுக்கும் ஐயப்பன். ஆபத் பாந்தவர், அநாத ரட்சகன். ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவான். ஐயப்பா என்றால் உன் ஐயமெல்லாமே அகன்றுவிடும். உன் பயத்தினை போக்கி நல்லதை மட்டுமே தருவான். பகவான் ஸ்ரீ பரமாத்மா ஐயப்பன். அப்படிப்பட்ட கடவுள் ஐயப்பன். ஏன் சொல்ல வரேன்னா, விரதம்னா கரெக்டா இருங்க. கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டணும், ஒரு 4-5 நாள் மழை கிளம்புறது இல்லை. அப்ப என்னத்துக்கு மாலை போடுறீங்க? ஒரு 5 நாளுக்கு 10 நாளைக்கு என்னத்துக்கு மாலை போடுறீங்க? சரி 10 நாள் கூட இருக்கிறப்பா, கரெக்டா இருப்பா. இந்த 10 நாள் வருதுன்னா கரெக்டா இருக்கு. காலைல ஏஞ்சி குளி, 5 மணிக்கு ஏஞ்சி குளி, 4 மணிக்கு ஏஞ்சி குளி, குளிச்சுட்டு 6 மணிக்குள்ள ஐயப்பன் 108 சரணத்தை சொல்லு. அவன் மனசு எவ்வளவு குளிர்ந்து பாருங்க. ஐயப்பன் மனசு சாந்திரி. அதே மாதிரி அந்த சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு ஐயப்பன் 108 சரணத்தை சொல்லுங்க. ஐயப்பன் எவ்வளவு சந்தோஷப்படும். அதுக்குண்டான பலனை உனக்கு ஐயப்பன் கொடுப்பான். அதுக்குண்டான பலனை உன் ஐயப்பன் கொடுப்பான். சும்மா சொல்லல. சரணம் பிடித்தால் மரணம் இல்லை, சாஸ்தா நாமம் அது அருளின் எல்லை. நீ மாலை போடும் போது அந்த ஒரு பவரையும் உணர்வ. இந்த துளசி மாலை கழுத்துல வந்ததுக்கு அப்புறம் ஐயனோட பவரை நீ உணரலாம். மாலை கட்டினதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லடா, சாதாரண மனுஷனா நினைப்ப. இந்த மாலை போடும் போது நீ ஐயப்பனாய் நீ உன்னை உணர்வாய். எப்படி? நீ ஐயப்பனாய் நீ உணர்வாய். எப்படிப்பட்ட பரமாத்மாங்க அவன். அவனுக்கு அழகா விரதம் இருந்து அழகா முறையா போங்க ஐயப்ப மலைக்கு. அவன் உன்னை சோதிக்கிற கடவுள் மட்டும் இல்ல, உன்னை சாதிக்க வைக்கிற கடவுளும் ஐயப்பன். ஏன் சொல்ல வரேன்னா, எவ்வளவு கூட்ட நெரிச்சல் எல்லாம் பார்த்துட்டேன். 36 வருஷத்துல எவ்வளவு கூட்ட நெரிச்சல் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்க்க வச்சான் ஐயப்பன். அங்க லைன்ல நின்று இந்த கால் கழிக்க இது வலிக்க ஐயப்ப சரணத்தை சொல்லிட்டு ஐயப்பனை திட்டிருக்கேன். சும்மாலாம் இல்ல, என் பிள்ளைய ஐயப்பனை திட்டிருக்கேன். திட்டாமலா இல்ல. இந்த பூஜை மூலம் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயப்பனை என் பிள்ளைய கண்ணாமண்ணான்னு திட்டிருக்கேன். ஆனா தரிசனம் கொடுப்பான் பாருங்க. எனக்கு கண்ணு கலங்கி வச்சு கொடுப்பாங்க ஐயப்பன். அவன் கிட்ட எதிர்க்க நிற்கும் போது சும்மா ஒரு செகண்ட்ல எல்லாரையும் தள்ளி விடுவாங்க. நான் போய் நிப்பேன். சும்மா 5 நிமிஷம் பகவானை நின்று கண்ணை திறந்து பார்த்து கும்பிடுவேன். அந்த 5 நிமிஷம் குமர்ற பாக்கியத்தை ஐயப்பன் அருள்பாலித்திருக்கிறான். இதை விட ஒரு பக்தனுக்கு என்னங்க வேணும்? நான் நிப்ப, பின்னாடி தள்ளிக்கினே இருப்பாங்க. அவன் பாருங்க, அந்த போலீஸ்கார மத்தியில கூட என்ன தள்ளாத அளவுக்கு அவன் நிக்க வச்சுக்கிறானா. அப்படி எப்படிப்பட்ட கடவுள் நம்ம எப்படி விரதம் இருக்கோம், அந்த விரத முறைக்கு உண்டான பலன் ஐயப்பன் எப்படி கொடுக்கிறான் பாருங்க. அதுக்குதான் சொல்றேன், ஐயா கரெக்டா விரதம் வந்து கரெக்டா மலைக்கு போவியா? ஏயா அவ்வளவு அர்ஜென்ட்டு? 3 நாள் ஐயப்பனை பார்க்குற கடவுளா? 4 நாள் ஐயப்பனை பார்க்குற கடவுளா? இருங்க, ஒரு 25 நாள் இருங்க, 30 நாள் இருங்க, ஒரு மாசம் இருங்க. அப்படி என்ன அவ்வளவு அர்ஜென்ட் உங்களுக்கு? நீங்க இட்டுன்னு போறது இல்லாம அந்த குழந்தைங்கள வேற இட்டுன்னு போயிட்டு குழந்தைங்கள சித்திரவதை பட வைக்கிறீங்க. தேவையா? ஐயப்பன் உங்களை கூப்பிட்டாரா உங்களுக்கு? 3 நாளா வாடா, 4 நாளா வாடா, 5 நாள்ல வாடா, ஐயப்பன் உங்களை கூப்பிட்டாரா? துளசி மாலைக்குன்னு மரியாதை இருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு அந்த மாலைக்கு மரியாதை கொடுங்க. 108 மணி என்பது 108 சரணம் ஐயனுடைய சரணையில் அடங்கியிருக்கு. சும்மா இல்ல. 108 மாலை கழுத்துல போட்டு சும்மா இல்ல, தெரியுதுங்களா? இந்த ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு கடவுளை குறிக்கின்றது. அதை உணருங்க. இந்த ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு கடவுளை குறிக்கின்றது. அதை மனசுல வச்சுக்கின்னு
பய பக்தியோட ஐயனை நாடி செல்லுங்க. எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் ஐயப்ப உங்களுக்கு அழகா தரிசனம் கொடுத்து அனுப்புவாங்க. இது சத்தியங்க. ஏன்னா அத நான் அனுபவிச்சிருக்கேன், சும்மா இல்ல, அதனுடைய அனுபவிச்சிருக்கேன். அத சந்தோஷத்தை கொடுத்திருக்கான். அந்த கால் நடுக்க கை வலிக்க என்னை இருமுடிய சுமக்க வச்சு அவன் ஆனந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திருக்கான். 35 வருஷம் தலையில சுமந்து ஐயனை பார்க்க பாக்கியத்தை கொடுத்தனா சாதாரண விஷயமா? இருமுடி 35 வருஷம் தலையில சுமக்கிறன்னா விளையாட்டு விஷயமாங்க இது? அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் சுமக்க முடியுது. 36வது வருஷம் 36வது வருஷம் ஐயனை காண செல்கிறேன். ஐயப்பனை அவன் வரலாறு, அந்த வரலாற்றை கத்துக்குங்க, பாடத்தை கத்துக்குங்க, தப்பு கிடையாது. சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவ மகா சாஸ்திரே துமியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, என் ஐயப்பனே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, ஏ சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.